ஒரு மனிதன் ஒரே ஒரு வார்த்தையை தினமும் 100 முறை சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே மாற்றப்படுமா? ஆம், நன்றி என்ற ஒரு வார்த்தை. இந்த ஒரு சொல் உங்கள் சிந்தனையை, உடலை, பண அதிர்ஷ்டத்தை, ஆரோக்கியத்தை முழுமையாக மாற்றும் அதிசய சக்தி கொண்டது. நன்றி சொல்லும் ரகசியங்கள், அது வேலை செய்கிற ஆன்மீக நியதிகள், அதிசய நிகழ்வுகள், உங்களை வெற்றி அருகே இழுக்கும் ஆற்றல், அனைத்தையும் ஆழமாக பார்ப்போம். நன்றி என்பது மனிதன் சொல்லும் ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு உயிர் கொண்ட அதிர்வு. நாம் கண்களால் பார்க்க முடியாத, ஆனால் நம் முழு வாழ்க்கையையும் வடிவமைக்கும் ஓர் ஆற்றல் அலை. உலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும், கல், மரம், நீர், காற்று, நமது உடல், நமது சிந்தனை எல்லாமே அதிர்வுகளால் ஆனது. இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு இசை மாதிரி நுண்ணிய அலைகளில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த அலைகளோடு நாமும் இணைந்து வாழ்கிறோம். நமது மனம் என்ன உணர்கிறதோ, நமது இதயம் என்ன எதிர்பார்க்கிறதோ, நமது மூளை என்ன சிந்திக்கிறதோ, அது எல்லாமே ஒரு வெளிப்படாத அதிர்வை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வே பிரபஞ்சத்துடன் பேசும் ஒரு மொழி. மனிதனின் சாதாரண வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கு கேட்காது. ஆனால் மனிதன் உள்ளத்திலிருந்து வரும் அதிர்வை பிரபஞ்சம் தவறாமல் உணர்கிறது. அதனால்தான் நன்றி என்ற வார்த்தையை சொல்லும்போது நம்முள் நடக்கும் மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் இல்லை. அது நம் உள்ளத்தின் அதிர்வை திடீரென உயர்த்துகிறது. நல்ல உணர்வுகளுக்கு கதவை திறக்கிறது. இதயத்தில் இருந்த பயம், குழப்பம், கோபம் இவையெல்லாம் தண்ணீரில் கரைந்து செல்லும் நிறங்கள் போல மெல்ல மெல்ல மறைந்து போகும். நன்றி சொல்வது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று யோசித்து பாருங்கள். நாம் நன்றி சொல்வது என்றால் என்னிடம் குறைவில்லை என்று மனம் ஒத்துக்கொள்கிறது. குறை உணர்வு மறையும் போது பயம் தானாகவே குறையும். பயம் குறையும் போது எதிர்மறை எண்ணங்கள் நிழல் போல ஒளிந்துவிடும். ஒரு மனிதன் உள்ளம் அமைதியாக இருக்கும்போது அவன் ஆற்றல் மிகுந்தவனாகி விடுகிறான். இந்த சிறிய ஒரு வார்த்தை நாம் நினைப்பதற்கும் மேல் நமது மூளை ரசாயனத்தை மாற்றிவிடும். நன்றி சொல்லும் போது நமது மூளை சந்தோஷ ரசாயனங்கள், டோபமைன், செரோடோனின், என்டர்பின் எல்லாம் அதிகமாக ஊற்ற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகள் தளரும், சுவாசம் மெதுவாகும், இதய துடிப்பு சீராகும், மனதின் சத்தம் குறையும். உள்ளே ஒரு அதிசயமான அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் பிரபஞ்சத்துக்கான கதவு. அந்த அமைதியில்தான் உங்கள் உண்மையான ஆற்றல் வேலை செய்ய தொடங்குகிறது. நீங்கள் வேண்டிய விஷயங்களை வாழ்க்கைக்குள் இழுக்கும் சக்தி அப்போதுதான் செயலில் வரும். பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை உங்களுக்கு திருப்பி தரும். நீங்கள் எதிர்மறையை அனுப்பினால் எதிர்மறை வருகிறது. நன்றி உணர்வை அனுப்பினால் அதற்கேற்ற நல்ல நிகழ்வுகள் உங்களிடம் வந்து சேரும். நன்றி உணர்வு என்பது இருப்பதை ஏற்றுக்கொள்வது என்ற மிக உயர்ந்த நிலையில் இருந்து வருகிறது. ஒரு மனிதன் தன்னிடம் உள்ளவற்றை கவனிக்க ஆரம்பித்தால் அவன் உள்ளத்தில் ஒரு தாழ்மையும் மகிழ்ச்சியும் உருவாகிறது. அங்கேதான் அதிர்வு திடீரென மேலேறும். அந்த உயர்ந்த அதிர்வில் பிரபஞ்சம் எதையும் தடுத்து வைக்காது. நீங்கள் தினமும் நன்றி நன்றி என்று மெதுவாக சொன்னாலே போதும். உங்கள் மனத்தில் இருந்த பல வருட பழுக்கள் கரையும். உங்கள் உள்ளத்தில் இருந்த போராட்டங்கள் மெலிதாக போய்விடும். நன்றியின் சக்தி எப்படி செயல்படுகிறது தெரியுமா? நீங்கள் நன்றி சொல்கிற தருணத்தில் உங்கள் கவனம் இல்லாததை விட்டுவிட்டு இருப்பதை நோக்கி திரும்புகிறது. அந்த கவன மாற்றமே அதிர்வை மாற்றிவிடும். ஒரு மனிதன் எதை பற்றி கவலைப்படுகிறானோ அதையே அவன் வாழ்க்கை பெரிதாக்கி காட்டும். அதேபோல் எதை பற்றி நன்றி உணர்கிறானோ அதையே பிரபஞ்சம் பெரிதாக்கி அவனிடம் மீண்டும் அனுப்பும். உங்களிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லத் தொடங்குங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்குமே நன்றி சொல்லலாம். உங்களிடம் சூடான உணவு கிடைக்கிறது, அதற்குமே நன்றி சொல்லலாம். உங்களிடம் குடும்பம் இருக்கிறது, அது ஒரு பெரும் வரம். வாழ்க்கை இன்று உங்களை காப்பாற்றி நிற்கிறது, அதற்கு பெரும் நன்றி. இந்த உணர்வு நமது உள்ளத்துக்கு ஒரு நீளமான ஒளி போல. அது மனதின் இருட்டை உடைக்கும். ஒரு மனிதன் நன்றி உணர்வை தினமும் பயிற்சி செய்தால் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தன்னாலேயே ஊற்றாக வந்து சேர்வதை அவன் புரிந்து கொள்வான். இது ஒரு அதிசயமே அல்ல, இது ஒரு இயற்கை விதி. ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வு. அந்த அதிர்வுக்கு இணையான அனுபவங்கள் தான் நம் வாழ்க்கை நோக்கி ஓடி வரும். உள்ளத்தில் நன்றி இருந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவாக இருந்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகும். முடிவுகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை உயர்வாகும். இது ஒரு தொடர்ச்சி. அதன் முதல் படி நன்றி. பிரபஞ்சம் நமக்கு பெரிய கதவை திறக்க ஒரு சிறிய ரகசியத்தை மட்டும் எதிர்பார்க்கிறது. நாம் ஏற்கனவே பெற்றுள்ளவற்றை உணர்ந்து மகிழ்வது. நன்றி என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலையில் ஒரு நிமிடம் இருந்தாலே சக்தி உண்டாகும். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சொல்லும் போது நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஏதும் கேட்கவில்லை. உள்ளது போதும் என்று சொல்லுகிறீர்கள். அதில்தான் சக்தி இருக்கிறது.
போதுமானதை உணரும் மனதிற்குத்தான் மேலும் வரும். குறை உணர்ச்சியில் வாழும் மனத்திற்கு எதுவும் வரும் வழி இல்லை. தினமும் 5 நிமிடம் கூட நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உங்களின் வாழ்க்கை தினமும் 1% உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு வருடத்தில் அது 365% ஆகும். அதுதான் நன்றி உணர்வின் கணக்கு. இது கணிதம் கூட, ஆன்மீகம் கூட. ஒரு மனிதன் என்னிடம் இதுவும் இருக்கிறது, அதற்கும் நன்றி என்று மனத்தில் சொன்னால் அவன் ஆற்றல் வெளிச்சம் போல விரியும். அவன் உடம்பு, மனம், ஆன்மா எல்லாம் ஒத்திசைவாக இயங்கத் தொடங்கும். அங்கேதான் உண்மையான மாற்றம் பிறக்கும். நன்றி என்பது ஒரு மருந்து. அது மனத்துக்கு மருந்து, உணர்ச்சிகளுக்கு மருந்து, உள்ளத்தின் காயங்களுக்கு மருந்து, வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு விளக்கு. பிரபஞ்சம் நன்றியை மிகவும் விரும்புகிறது. ஏனென்றால் நன்றி சொல்வது நான் தயாராக இருக்கிறேன் என்ற அறிவிப்பு, மற்றும் நல்லவை வரட்டும் என்ற அழைப்பு, நான் பெற்றதை மதிக்கிறேன் என்ற வாக்குறுதி. இந்த ரகசியம் யாருக்கும் மறைக்கப்பட்டதல்ல, ஆனால் அனுபவிக்கும் மக்கள் சிலரே. நன்றி என்பது மனிதன் சொல்லும் மிக உயர்ந்த பிரார்த்தனை. அது வார்த்தை இல்லாமல் கூட வேலை செய்யும். உள்ளத்திலிருந்து உண்மையாக வரும்போது அதுதான் பிரபஞ்சத்துக்கு அதிக சக்தி. நீங்கள் இன்று முதல் ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தவுடன் ஒரு முறை, இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு முறை, நன்றி, நான் பெற்ற எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி சொல்லுங்கள். அந்த ஒரு வரி உங்களின் நாளை மாற்றிவிடும். நாளை மாற்றினால் வாழ்க்கையே மாற்றும். பிரபஞ்சம் உன்னை அவதானிக்கிறது. நீ எந்த உணர்வை அனுப்புகிறாயோ அந்த அதே விதமான விதைகளை உன் வாழ்க்கை நிலத்தில் விதைக்கிறது. நன்றி என்ற விதை எப்போதும் நல்ல மரமாகத்தான் வளரும். இந்த ரகசியத்தை உணர்ந்து தினமும் 2 நிமிடம் கூட பயிற்சி செய்தால் குறைந்தது ஒரு மாதத்தில் உங்கள் மனநிலையில் ஒரு வெளிச்சமான மாற்றம் உங்களுக்கு தானே தெரியும். சில மாதங்களில் வாழ்க்கையும் மாறும். பிரபஞ்சத்தின் கதவுகள் நமக்கு எப்பொழுதுமே திறந்தே இருக்கிறது. நம்முடைய அதிர்வே அந்த கதவுக்குள் நுழையும்படியான சாவி. அந்த சாவி ஒரே ஒன்று, நன்றி. ஒரு மனிதன் நன்றி என்பதை 100 முறை சொல்வது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. அது ஒரு சக்தி பயிற்சி. நமது உள்ளத்தின் அதிர்வை பிரபஞ்சத்துடன் ஒத்திசைக்க செய்யும் ஒரு ரீதியான ஆன்மீக பயிற்சி. பலர் நன்றி சொல்லும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் நன்றி சொல்வது 4 வகையான அணுகுமுறையில் சொன்னால் அதன் சக்தி 10 மடங்கு உயர்ந்துவிடும். இந்த 4 வகையான நன்றி சொல்லும் முறை வெறும் செயல் அல்ல. ஒவ்வொரு முறையும் மனம், உடல், மூளை, உணர்வு எல்லாம் வேறு விதமாக வேலை செய்கிறது. அதனால் நன்றி சொல்லும் அனுபவமும் அதன் விளையும் மாறுகிறது. 100 முறை சொல்லும் போது இந்த 4 அடுக்குகளையும் பயன்படுத்தினால் நன்றி ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு ஆற்றல் காந்தமாகி விடுகிறது. அந்த காந்தம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லவற்றை இழுத்துக் கொண்டு வரும். முதலில் மனதில் சொல்லும் நன்றி. கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே ஒரு அமைதியான சுவாசம் எடுத்து யாரும் கேளாமலே மனதினுள் மெதுவாக நன்றி, நன்றி என்று சொல்லும் போது ஏற்படும் மாற்றம் மிக தீவிரமானது. இந்த முறை மனதின் அலைகளை அமைதியாக்குகிறது. மனதில் எப்போதும் ஓடும் எண்ணங்களின் நெரிசல் மெதுவாக குறைந்து ஒரு உள்ளக அமைதி உருவாகிறது. உள்ளத்தில் நன்றி தோன்றும் போது கவலைகள் ஒரு நிமிடம் சுவாசத்தை நிறுத்துகின்றன. அது ஒரு மென்மையான அமைதி. இந்த நிலையில் சொல்லப்படும் நன்றி உடனடியாக சப்கான்ஷியஸ் மைண்ட் அட்ரஸ் என்று பதிந்து விடுகிறது. நாம் விரும்பும் ஆசைகள், நோக்கங்கள் அங்குதான் உருவாகின்றன. ஒரு நிமிடம் மௌனமாக உள்ளே நன்றி சொல்லும் போது நாம் செய்கிறோம் என்ன தெரியுமா? நமது உள்ளத்தை நேரடியாக உணர்ச்சியின் சக்தியால் திறந்து விடுகிறோம். அங்கேதான் பிரபஞ்சத்தின் பதில் மெளனமாக நுழைகிறது. அடுத்தது மெதுவாக வாயால் சொல்லும் நன்றி. மனிதரிடம் 2 குரல்கள் இருக்கின்றன. ஒன்று உள்ளுக்குரல், மற்றொன்று வெளிக்குரல். உள்ளுக்குரல் மனதை மாற்றும், வெளிக்குரல் அதிர்வை மாற்றும். வாயால் நன்றி சொல்லும் போது நமது நரம்பு அமைப்பு அந்த அதிர்வை உணர்கிறது. நமது குரல் உச்சரிக்கும் போது உருவாகும் ஒலி அலைகள் நம் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் தாக்கம் அளிக்கின்றன. நீங்கள் மெதுவாக நன்றி என்று சொல்லும்போது அந்த ஒலி உங்கள் மார்பு பகுதியில் ஒரு மெலிதான அதிர்வை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வு இதயம், நுரையீரல், நரம்புகள் எல்லாவற்றையும் ஒரு அமைதியான நிலையில் கொண்டு செல்கிறது. அதனால் வாயால் சொல்லப்படும் நன்றி உடம்பில் உள்ள நரம்பு தளர்ச்சியை நீக்குகிறது. கோபம், பதட்டம், கவலை ஆகியவை மெதுவாக கரைகின்றன. இதனால்தான் பல ஆன்மீக ஆசிரியர்கள் மெதுவாக சொல்லும் நன்றி மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். அது வெளியே சொல்வது போல தெரிந்தாலும் உண்மையில் அது உள்ளே ஒலிக்கும். ஒரு மனிதன் தன் குரலில் தான் சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை அவனுள் 10 மடங்கு வலிமையாக பதியும். இது ஒரு அறிவியல் உண்மை. 3வது முறை எழுதும் நன்றி. ஒரு தடவை நீங்கள் பேனாவை எடுத்து நன்றி பிரபஞ்சமே என்று எழுதத் தொடங்கினால் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனைகள் எல்லாம் ஒரே புள்ளியில் சேரத் தொடங்குகின்றன. எழுதும்போது கவனம் சிதறுவதில்லை.
மூளை கைகளின் இயக்கத்துடன் ஒத்திசைவாகிறது. இந்த நிலையில் எழுதப்படும் நன்றி மனதால் அல்ல, உள்ளத்திலிருந்தே வெளிப்படுகிறது. நன்றி எழுதும் போது அது மனதில் பதியாது, உடலில் பதியும். கைகளின் இயக்கம், மூளையின் கவனம், உள்ளத்தின் உணர்வு மூன்றும் சேரும் போது எழுதப்பட்ட நன்றி மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது. குறிப்பாக 33 முறை எழுதும் போது ஒவ்வொரு வரியிலும் உங்கள் அதிர்வு மெதுவாக உயர்ந்து கொண்டே போகிறது. இது ஒரு புனிதமான பயிற்சி. நீங்கள் எழுதும் ஒவ்வொரு முறை பிரபஞ்சத்துக்கு ஒரு அழைப்பு போல செல்லும். நன்றி பிரபஞ்சமே. இந்த ஒரு வரி எழுதியால் போதும். எந்த ஆசை இருந்தாலும், எந்த பிரார்த்தனை இருந்தாலும், எந்த தடை இருந்தாலும் நீங்கள் எழுதும் நன்றி அதை முறியடிக்கும் ஆற்றல் உடையது. 4வது முறை உணர்வுடன் சொல்லும் நன்றி. இது நன்றி சொல்லும் 4 நிலைகளில் மிகப்பெரிய சக்தி கொண்டது. நன்றி சொல்வது மட்டும் போதாது, அதை உணர வேண்டும். உங்கள் இதயத்தில் உண்மையாக ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஒரு சூடான உணர்வு எழும்போது அந்த நன்றி பிரபஞ்சத்துக்குள் ஒரு ஒளி வெள்ளமாக வெளிப்படும். உணர்வுடன் சொல்லப்படும் நன்றி மனிதனின் அதிர்வை வெளிச்சமாக்குகிறது. கண்ணை மூடி நெஞ்சில் ஒரு நன்றி உணர்வு எழும்போது அது ஒரு பிரபஞ்சத்துக்கான சிக்னல். நீங்கள் அனுப்பும் சிக்னலே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அனுப்பும் அனுபவங்களின் தன்மையை தீர்மானிக்கும். இதுதான் மேனிஃபெஸ்ட் செய்யும் மிக வேகமான வழி. நன்றி உணர்வுடன் சொல்லும் தருணத்தில் உங்களின் அதிர்வு மிகவும் உயர்ந்த அதிர்வில் சென்று விடுகிறது. அந்த உயர்ந்த அதிர்வில் பிரபஞ்சம், ஆம், இதற்கு இன்னும் கொடு என்று பதிலளிக்கிறது. ஒரு மனிதன் 100 முறை நன்றி சொல்வது எளிது. ஆனால் இந்த 4 வகைகளில் சொல்லும்போது அந்த 100 முறை ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை, அது ஒரு சக்தி வட்டம். அந்த வட்டத்தில் நீங்கள் அமைதியும் ஆற்றலும் கலந்த நிலையில் நுழைகிறீர்கள். முதலில் உள்ளே 25 முறை மனதில் சொல்லலாம். அடுத்து 25 முறை மெதுவாக வாயால் சொல்லலாம். பிறகு 33 முறை எழுதலாம். மீதி உணர்வுடன் சொல்லலாம். இந்த 4 அடுக்குகளிலும் நன்றி சொல்லும் போது உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவத் தொடங்கும். ஒரு அமைதியான நிம்மதி. சில சமயம் கண்களில் நீர் கூட வரும். அதுதான் உண்மையான நன்றி. அங்கேதான் பிரபஞ்சத்துடன் இணைப்பு துவங்குகிறது. இந்த பயிற்சி எந்த ஒருவருக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. நீங்கள் அதை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் கேட்காமலேயே பல ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். சில தடைகள் தானாகவே விலகும். சில பிரச்சனைகள் தீர்க்காமலே முடிந்து போகும். உணர்வுள்ள நன்றி ஒரு காந்த சக்தி. நன்றி எழுதுவது ஒரு கவனம் சக்தி. வாயால் சொல்லுவது ஒரு அதிர்வு சக்தி. மனதில் சொல்லுவது ஒரு உள்ளக அமைதி. நாம் இந்த 4 சக்திகளையும் சேர்த்து 100 முறை பயிற்சி செய்தால் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் சாத்தியம். பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு அருகில் காத்திருக்கிறது. நாம் அனுப்பும் உணர்வு என்ன என்பதை அது மட்டும் கவனிக்கும். அதனால் நன்றி சொல்லும் இந்த 4 முறைகளையும் தினமும் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் திசை மாற்றம் மிக வேகமாக நடக்கும். ஒரு வாரத்திலேயே மனநிலை மாறும். ஒரு மாதத்தில் வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளின் திசை மாறும். 3 மாதத்திலே நீங்கள் அந்த மாற்றத்தை உங்கள் கண்களால் தான் பார்க்க முடியும். நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு அதிர்வு. 100 முறை சொல்லும் நன்றி ஒரு அதிர்வு அல்ல, அது ஒரு ஆற்றல் வலை அமைப்பு. அந்த ஆற்றலை பயன்படுத்தியவர் வாழ்க்கையை மாற்றாமல் இருப்பது இயலாதது. எதையும் கேட்காமலே கிடைக்கும் ஆசீர்வாதம், அது ஒரே ஒரு சக்தியுடன் வரும். அந்த சக்தி நன்றி. நன்றி சொல்லும் போது பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் காரணம் ஒரு சாதாரண நம்பிக்கை இல்லை. அது பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்றாகும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு உணர்வுக்கும், ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு தனித்தனி அதிர்வு இருக்கிறது. அதே போல பணத்திற்கும் ஒரு அதிர்வும் ஒரு ஆற்றலும் இருக்கிறது. பலருக்கு இது புரியாததால் அவர்கள் பணத்தை வெறும் பொருள் என்று பார்ப்பார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு உயிர் உள்ள எனர்ஜி. பணம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆற்றல். அது தண்ணீரைப் போல, அது நின்றுவிடும் இடத்திற்கு செல்லாது. எங்கு இயக்கம் இருக்கிறதோ, எங்கு ஓட்டம் இருக்கிறதோ, எங்கு நல்ல அதிர்வுகள் இருக்கிறதோ அங்கேதான் பணம் நெருங்குகிறது. அதனால்தான் சிலர் எதையும் செய்யாமல் இருந்தாலும் அவர்களிடம் பணம் வருவது போல தோன்றும். காரணம் அவர்களின் உள்ளே இருக்கும் அதிர்வு பணத்தின் அதிர்வுடன் பொருந்துகிறது. நன்றி சொல்லும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? சுவாசிக்கும் போது நீங்கள் நிதானமாக நன்றி என்று சொன்னால் அந்த ஒரு 5 வினாடியில் கூட உங்கள் அதிர்வு பணத்தின் அதிர்வுடன் அலைன் ஆகிறது. இந்த அலைன்மெண்ட் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மனம் சரியான முடிவுகளை எடுக்கும். உங்கள் சிந்தனை நுணுக்கமாக மாறும். உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் தானாகவே திரும்பும். வேலைகள் சிக்காமல் ஃப்ளோயிங் எனர்ஜி பேட்டர்னில் செல்ல ஆரம்பிக்கும். பல நாட்களாக முடங்கி கிடந்த விஷயங்கள் திடீரென தீரும். கையில் பணம் வந்து சேரும் வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். இவையெல்லாம் மாயமில்லை. இவை விப்ரேஷனின் இயற்கையான விளைவு. ஒரு மனிதன் எந்த நிலையில் பண அதிர்ஷ்டத்தை இழக்கிறான் தெரியுமா? குறை சொல்லும் போது,
கோபம் வைத்திருக்கும் போது, பயம் அதிகமான போது, என்னிடம் இல்லை என்று சொல்லும் போது, துன்பத்தை நினைத்து அழும்போது, இந்த நிலைகளில் அவன் அதிர்வு டவுன் ஆகிவிடும். அந்த லோ வைப்ரேஷனுக்கு மணி ஃப்ரீக்வன்சி வர முடியாது. அதனாலதான் நன்றி சொல்லும் மக்கள் பணத்தையும் வேலை வாய்ப்பையும் சரியான மனிதர்களையும் எளிதில் ஈர்க்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் நன்றி சொல்லும் போது மனம் கால்மாகிறது, உடல் டென்ஷன் ரிலீஸ் ஆகிறது, சிந்தனை பாசிட்டிவ் ஆகிறது, கவனம் பிரச்சனையிலிருந்து தீர்விற்கு செல்கிறது, செல்ஃப் வொர்த் அதிகரிக்கிறது, பிரபஞ்சத்துடன் உள்ள ஓட்டம் சரியாகிறது. இவையெல்லாம் சேர்ந்தால் என்ன நடக்கும்? செல்வம் வரவேண்டிய இடத்தில் தடையை ஏற்படுத்தும் இன்டர்னல் பிளாக்குகள் உடைந்து போகும். நன்றி சொல்வது பணத்தை உருவாக்கும் ஒரு டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன் டூல். பணம் நம்மை தேடிக்கொண்டு வரும்படி செய்யும் மிக எளிய வழிகளில் ஒன்றுதான் நன்றி. எந்த தீர்க்க கதையும் இல்லை, எந்த கடினமான தியானமும் இல்லை. ஒரு வார்த்தை நன்றி. இந்த ஒரு வார்த்தை உங்களை ஸ்கேர்சிட்டியில இருந்து அபண்டன்ஸுக்கு மாற்றும். ஒரு மனிதன் நன்றி சொல்லி 10 நாட்கள் இருந்தால் கூட அவன் உள்ளே சட்டில் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். அவன் பேசும் வார்த்தைகள் மாறும். அவன் நடத்தை காலமாகும். அவன் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் மென்மையாக்கப்படும். அவன் வாழ்க்கையில் தானாகவே வாய்ப்புகள் வந்து சேரும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் பணம் கைக்கு வந்துவிடும். இது உண்மையில் ஒரு எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட். நன்றி சொல்லும் போது பிரபஞ்சம் சொல்வது, இந்த மனிதன் வாங்க தயாரான நிலையில் இருக்கிறான். அதுதான் அலைன்மெண்ட். நன்றி சொல்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் மட்டுமில்லை, அது ஒரு மணி மேக்னெட் பிராக்டிஸ். நீங்கள் இன்று முதல் தினமும் 100 முறை நன்றி சொல்கிறீர்கள் எனில், முதல் வாரமே மனநிலை மாறும். 2வது வாரமே பணத்தை பற்றிய பயம் குறையும். 3வது வாரம் நிகழ்வுகளின் ஓட்டம் மாறும். 4வது வாரத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய டோர் ஓபன் ஆகும். நன்றி சொல்லும் மக்கள் பணத்தை பிடிக்க மாட்டார்கள். பணம் அவர்களை தேடி வரும். பிரபஞ்சத்தின் விதி ஒன்றே, நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதே தன்மையுடைய அனுபவங்களே உங்களுக்கு வரக்கூடியவை. நன்றி உணர்வு அபண்டன்ஸ் சிக்னல். அந்த சிக்னலுக்கு பணம் எப்போதும் பதிலளிக்கும். அதனாலதான் நன்றி சொல்லும் மக்கள், பணம், வேலை, தொடர்புகள் எளிதில் கிடைக்கிறது. ஒரு மனிதன் 100 முறை நன்றி சொல்வது வெளியில் ஒரு செயல் மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது உள்ளத்தில் நடக்கும் மிக ஆழமான மாற்றத்திற்கு கதவை திறக்கும் ஒரு சப்ளை எனர்ஜி பிராக்டிஸ். குறிப்பாக உறவுகளில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள், தகராறு, தொலைவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவைகள் எதுவானாலும் நன்றி சொல்லும் பயிற்சி அவற்றை உடனே தளர்த்தும் சக்தி கொண்டது. உறவுகள் உடனே மாறுகிறது என்பதற்கு காரணம், இந்த 100 முறை நன்றி சொல்லும் போது நம் உள்ளத்தில் காணாமல் போன ஒரு சாஃப்ட்னஸ் திரும்பி வரும். நாம் சாதாரணமாக நினைப்பதெல்லாம் பிரச்சனையை சமாளிக்க கெட்டியாக பேச வேண்டும், கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய பக்கம் சரி என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் பிரபஞ்சம் உறவுகளை அகங்காரம் மூலம் மாற்றாது, அது உணர்வுகள் மூலம் மாற்றும். நன்றி அந்த உணர்வுகளை சரி செய்யும். நன்றி சொல்லும் போது முதல் மாற்றம் ஈகோவில் தான் நடக்கிறது. ஆகம்பாவம் என்பது நம்மிடமிருந்து பிரித்துவிடும் ஒரு உள் தடுப்பு. அது நம்மை நெருக்கமானவர்களிடமிருந்தும் தொலைவாக்கும். நம்மை நாம் உணராமல் நான் தான் சரி, நான் தான் முக்கியம் என்ற ஒரு சப்ளை வாலை நம்முள் உருவாக்கிவிடும். இந்த வால் இருக்கும் வரை உறவுகளில் அமைதி வராது. ஒரு மனிதன் 100 முறை நன்றி சொன்னால் அந்த வாலில் முதல் பிளவு ஏற்படும். ஈகோ மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? நன்றி சொல்வது என்றால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்னிடம் இருப்பது போதும், நான் யாரிடமும் மேலில்லை, கீழில்லை, நான் நன்றியுடன் இருக்கிறேன் என்ற நிலையில் நின்றிருப்பது. அந்த நன்றியுணர்வு நம் இதயத்தை தளரச் செய்கிறது. கடினமாக இருந்த எண்ணங்கள் மெதுவாக மேகமாக ஆகின்றன. 2 பேரிடையே சண்டை, பிரிவு, தூரம் ஏற்படும் உண்மையான காரணம் அவர்கள் இருவரும் சொன்ன வார்த்தை அல்ல, அவர்களது உள்ளத்தின் அதிர்வுதான். கோபம் ஒரு ஃப்ரீக்வன்சி, துயரம் ஒரு ஃப்ரீக்வன்சி, காயம் ஒரு ஃப்ரீக்வன்சி, ஈகோ ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த எல்லாவற்றும் உறவுகளை தள்ளி தள்ளி வைக்கும் அதிர்வுகள். ஆனால் நன்றி வேறு ஒரு ஃப்ரீக்வன்சி. அது பாசத்தையும் அக்செப்டன்ஸையும் தரும் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் நன்றி சொன்னால் அந்த ஃப்ரீக்வன்சி உங்கள் உடம்பும் மனமும் இதயமும் வழியாக ஓடத் தொடங்குகிறது. அப்போது நீங்கள் யாரிடமும் பேசவில்லை என்றாலும் உங்கள் எனர்ஜி பேசுகிறது. உங்கள் அதிர்வு எதிராளியிடம் சென்றடைகிறது. அவர் அதை உணர்கிறார். இதுதான் காரணம். நன்றி ஈகோ டிசால்வ், ஹார்ட் ஓபன். ஹார்ட் ஓபன், கம்யூனிகேஷன் ஓபன். கம்யூனிகேஷன் ஓபன், ரிலேஷன்ஷிப் ஹீல். இந்த நேச்சுரல் ப்ராசஸ் உங்கள் மனதில் எந்த தீய எண்ணங்களையும் வைத்திருக்க வேண்டாம் என்பதல்ல. நன்றி சாத்தியமானது, ஏனெனில் அது எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக உருகச் செய்கிறது. நீங்கள் 100 முறை இதயத்திலிருந்து நன்றி சொன்னால்
கோபம் தானாகவே கீழே விழும். மன அழுத்தம் உடனே குறையும். நன்றி சொல்லும் நிலையில் மனிதன் யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் குற்றம் சாட்ட முடியாது, யாரிடமும் பழி வைத்திருக்க முடியாது. அது இப்படி இல்லை என்று எனக்கு சொல்கிறீர்களா? ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து நன்றி, நன்றி என்று 30 முறை சொல்லி பாருங்கள். உள்ளே கோபம் பிடித்து நிற்கும் நிலையை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. உள்ளே சாஃப்ட்னஸ் வந்துவிடும். அதுதான் நன்றி சொல்லும் சக்தி. இந்த சாஃப்ட்னஸ் காரணமாக என்ன நடக்கிறது தெரியுமா? பெற்றோரிடம் இருந்த தொலைவு குறையும். கணவன் மனைவி இடையிலான சண்டைகள் உடனே டென்ஸ் இருந்து கால்மாகும். பல நாட்களாக பேசாதவர்கள் மனம் தளர்ந்து மெசேஜ் அனுப்பும் நிலைக்கு வருவார்கள். நண்பர்களுடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானாகவே களைந்து போகும். சின்ன தவறுகளுக்காக பெரிதாக பேசிக் கொண்டிருந்த மனம் மெல்ல அமைதியாகிவிடும். நன்றி சொல்லும் போது உங்கள் மனத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது. கேட்கும் மனம் உருவாகிறது. பல உறவுகள் சரியில்லாததற்கான மூல காரணம் பேசாமல் புரிந்து கொள்ளும் திறன் இல்லாததால் தான். நாம் அவர்களுடைய வார்த்தையை அல்ல, நம்முடைய தவறான புரிதலையே கேட்போம். ஆனால் நன்றி சொல்லும் போது மனம் தளருகிறது, கேட்க நினைக்கும் ஆற்றல் பிறக்கிறது. கேட்கும் மனம் இது உறவுகளை காப்பாற்றும் சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கில். நன்றி இதை ஆக்டிவேட் பண்ணுவோம். நீங்கள் நன்றி சொல்லும் போது அன்டிக்ளேர்டு ஆங்கர் ரிலீஸ் ஆகிறது. இதயத்தில் இயர்ஸாக பட்டு இருந்த காயங்கள் தோவாக தொடங்கும். உள்ளே இருந்த விரக்தி டிசால்வ் ஆகும். இதனால் என்ன நடக்கும்? நீங்கள் பேசும் வார்த்தைகள் மென்மையாகும். உங்கள் எனர்ஜி காமாக இருக்கும். உங்கள் முகம் இட் செல்ஃப் பீஸ்ஃபுல்லாக மாறும். உங்கள் உடல் பாஸ்டர் கூட நிதானமாகும். மற்றவர்கள் அதையே உணர்கிறார்கள். அவர்களின் மனமும் தளர்ந்து விடுகிறது. அவர்கள் உங்களை அணுகும் விதமும் மாறுகிறது. நன்றி பிராக்டிஸ் செய்யும் போது ரிலேஷன்ஷிப் ஹீலிங் தானாகவே நடக்கும் என்பதற்கு இதுதான் காரணம். நீங்கள் மாற்றுகிறீர்கள். உங்களின் வைப்ரேஷன் மாறுகிறது. அது மற்றவர்களின் மனதையும் மெதுவாக மாற்றுகிறது. உறவுகள் எனர்ஜி பேஸ்ட் கனெக்ஷன். எனர்ஜி மாறினால் ரிலேஷன்ஷிப் உடனே மாறும். நன்றி சொல்லும் போது அதிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நடக்கிறது. கில்ட் டிசால்வ் ஆகிறது. பல பிரிவுகளின் உண்மையான காரணம் கில்ட். நாம் பேச வேண்டியது பேசவில்லை, அன்பு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லை, அவர்களிடம் நெருக்கமாக இருக்க முடியவில்லை. இப்படி உள்ளே இருந்த செயல்படாத உணர்ச்சிகள் கில்ட்டாக கருப்பு பாறை போல் மனதில் அமர்ந்துவிடும். 100 முறை நன்றி சொல்லும் போது கில்ட் மெல்ஸ். இதயத்தில் இருந்த காயம் சாஃபன் ஆகிறது. இந்த சாஃப்ட்னஸ் ஆகும் தருணமே ரிலேஷன்ஷிப் மிரக்கல்கள் நடக்கும் தருணம். பலர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எந்த காரணமும் இல்லாமல் அவன் மெசேஜ் அனுப்பினான். 1 மாதமாக பேசாதவர் திடீரென கால் பண்ணினார். எதற்கோ அவரின் மனம் என்னை நோக்கி மீண்டும் திரும்பியது. இது மேஜிக் இல்லை, இது அலைன்மெண்ட். நீங்கள் நன்றி சொல்லி இன்வர்ட் ஹீலிங் உருவாக்கினீர்கள். அந்த ஹீலிங் வைப்ரேஷன் அவர்களிடமும் சென்றது. அவர்களின் ஹார்ட் எனர்ஜி ஓபன் ஆனது. அதனாலதான் அவர்கள் திரும்புகிறார்கள். உறவுகளில் சண்டைகள் குறையும் என்பதற்கான காரணம் நன்றி. மனதில் ரியாக்டிவ் எனர்ஜியை காம் பண்ணுகிறது. முன்பு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நாம் உடனே ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் 100 நன்றி பிராக்டிஸ் செய்தவர்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்கள். இது 2 பேரையும் உடனே பாதுகாப்பான உணர்வில் வைக்கிறது. நன்றி எமோஷனல் மெச்சூரிட்டி. இமோஷனல் மெச்சூரிட்டி ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டி. நன்றி சொல்லும் போது சின்ன விஷயங்களுக்காக கோபப்படும் பழக்கம் குறையும். சந்தேக மனம் குறையும். கம்பேரிசன் குறையும். அவசரம் குறையும். அதற்கு பதிலாக அப்ரிசியேஷன் வரும். அக்செப்டன்ஸ் வரும். பீஸ் வரும். பேஷன்ஸ் வரும். இவைதான் எல்லா உறவுகளுக்கும் தேவையானதுகள். நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் 100 நன்றி பிராக்டிஸ் செய்தால் உங்கள் தாட் பேட்டர்ன் இட் செல்ஃப் மாறும். நீங்கள் பேச்சு காமாகும். பாடி லாங்குவேஜ் சாஃப்ட் ஆகும். ஏனெனில் நன்றி இதயத்தை விரிவாக்குகிறது. விரிவான இதயம் யாரையும் தள்ளாது. அதுதான் நம் வாழ்க்கையில் இழந்த உறவுகளை மீண்டும் கொண்டு வரும் இன்விசிபிள் பவர். நன்றி ஈகோ மெல்ட். ஈகோ மெல்ட் லவ் ஃப்ரீக்வன்சி. லவ் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஷிப் ஹீலிங். இந்த சீக்ரெட் ரூல் எப்போதும் வேலை செய்யும். எப்படி ஒரு குளிர்ந்த காற்று உடலை சுகமாக்குகிறதோ அதேபோல் நன்றி சொல்லும் வைப்ரேஷன் உறவுகளை ஹீல் பண்ணும். நீங்கள் யாருடனாவது பிரச்சனையில் இருக்கிறீர்களா? யாரிடமாவது தூரம் ஏற்பட்டிருக்கிறதா? யாராவது உங்களை விட்டு போய்விட்டார்களா? அவர்களை பற்றி நினைக்கும் போதும் உள்ளே பெயின் வருகிறதா? அவர்களை நினைத்தபடி 100 முறை நன்றி சொல்லி பாருங்கள். நன்றி, இந்த அனுபவத்திற்கும் நன்றி. நன்றி, இந்த மனிதரை என் வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்கும் நன்றி. 3 நாட்களிலேயே உங்கள் உள்ளத்தில் சாஃப்ட்னஸ் வரும். 7 நாட்களில் மன அமைதி வரும். 21 நாட்களில் பல உறவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஷிஃப்ட் ஆகும். உறவுகள் உடனே மாறும்.
அதற்கான முதல் ஒரு வரி நன்றி. நன்றி சொல்லும் பயிற்சி என்பது நமது வாழ்க்கையை மெதுவாகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றும் ஒரு அற்புதமான சக்தி. இதை பலர் ஒரு வார்த்தை மாதிரிதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நன்றி என்பது ஒரு வாழ்க்கை முறையாகிவிடும் போது அதன் விளைவுகள் பெரியதாக இருக்கும். நாள் முழுவதும் நன்றி சொல்லும் இந்த பயிற்சி எளிதுதான், ஆனால் அதன் தாக்கம் மிக ஆழமானது. இந்த பயிற்சியை நீங்கள் தினசரி எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு அமைதியான உள்ளத்துடன் செய்தாலே உங்கள் வாழ்க்கையின் பல பரிமாணங்கள் மெதுவாக ஒளியேறும். காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லும் அந்த பழக்கம் ஒரு நாள் எப்படி செல்கிறது என்பதை மிகவும் மாற்றிவிடும். ஒரு மனிதன் விழிக்கும் அந்த முதல் சில நொடிகள் மிகவும் புனிதமானவை. அப்பொழுது மனம் காலமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். நீங்கள் விழிக்கும் உடனேயே உங்கள் அறையில் வரும் சிறிய வெளிச்சத்தை பார்த்து நன்றி என்று மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வார்த்தையிலேயே உங்கள் மனம் பாசிட்டிவிட்டியை ஈர்க்கத் தொடங்கும். பலர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் காலை எழுந்த உடனேயே அவர்களுடைய மனம் நிறைந்திருப்பது எஸ்டர்டே ஸ்ட்ரெஸ், பெண்டிங் டாஸ்க்ஸ், worries போன்றவற்றால். ஆனால் நீங்கள் விழித்தவுடன் நன்றி சொன்னால் அந்த மனத்திற்குள் இருந்த கலக்கம் மெதுவாக கரையும். ஒரு நாள் முழுவதும் வேறு விதமான ஆற்றல் உருவாகும். காலை நேரத்தில் 5 நிமிடம், even if it is simple, நன்றி சொல்லுவதால் உடல் மெதுவாக ஒளிர்ந்து போகும். வெளிச்சத்துக்கு நன்றி சொல்வது என்பது எனக்கு இன்று ஒரு புதிய நாள் கிடைத்திருக்கிறது, ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என உள்ளத்திலே ஒப்புக்கொள்வது, அது யூனிவர்ஸுக்கு ஒரு சைலண்ட் கிராட்டிடியூட் மெசேஜ். பாத் டைம் என்பது ஒரு கிளென்சிங் டைம். சுத்தம் செய்வது என்பது உடலை மட்டுமல்ல, அது எனர்ஜியையும் சுத்தம் செய்வது. தண்ணீரில் குளிக்கும் போது நீங்கள் தண்ணீரை நோக்கி நன்றி என்று சொன்னால் ஒரு சப்ளை ஷிப் நிகழும். நம்மால் பார்க்க முடியாதிருந்தாலும் தண்ணீர் ஒரு உணர்வு கொண்ட எலமெண்ட். தண்ணீர் நம்முடைய மனதின் அதிர்வை உறிஞ்சி எடுத்து தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டது. நீங்கள் நன்றி சொல்லும் போது அந்த தண்ணீர் உங்கள் உடலில் இருந்து டயர்ட்னஸ், டென்ஷன், worry ஆகியவற்றை கழுவிச் செல்கிறது. நாம் சிலரிடம் குளிக்கும் போது மென்டல் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இருப்போம். அது தண்ணீரின் பவர். நீங்கள் குளிக்கும் நேரத்தில் அவரை நன்றி உணர்வோடு அணுகினால் அந்த நேரமே ஒரு மினி மெடிடேஷனாக மாறும். மனதில் இருந்த சுமைகள் மெல்ல டிசால்வ் ஆகும். உணவு என்பது நம்மை உயிராக வைத்திருக்கும் மிகப்பெரிய பிளெஸிங். ஒரு கஷ்டமான நாளில் கூட உணவு வயிற்றுக்குள் போகும்போது நம் மனம் அமைதியாகிறது. ஆனால் பலருக்கு உணவு சாப்பிடும் போது உணர்வு இல்லை. அவர்கள் அதை ஒரு டியூட்டி போல கவனமே இல்லாமல் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு நொடியில் நீங்கள் இந்த உணவு என் உடலுக்குள் சென்று என்னை உயிரோடு வைத்திருக்கிறது, எனக்கு ஆற்றல் தருகிறது என்று நினைத்து நன்றி சொன்னால் அந்த உணர்வு உங்கள் செரிமானத்தையும் மன அழுத்தத்தையும் உடல் ஆற்றலையும் மாற்றும். நன்றி சொல்லும் பொழுது வயிற்று உறுப்பு மிகவும் ரிலாக்ஸேஷன் பெறும். இது சத்தியமே. உணவின் எனர்ஜி உங்கள் உடலுடன் ஹார்மனைஸ் ஆகும். நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் உடல் அதிர்வுக்கு பொருந்துகிறது. அந்த பொருத்தத்தால தான் சோர்வு குறையும், மனம் லைட் ஆகும், ஈவன் ஆங்கர் லெவல் கூட குறையும். நாம் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் வேலை என்பது நம்மை வாழ்க்கையில முன்னேற்றமாக அழைத்து செல்லும் ஒரு வாய்ப்பு. ஆனால் பலருக்கு வேலை என்றால் ஸ்ட்ரெஸ், பிரஷர், டெட்லைன், இரிட்டேஷன் என்றுதான் தோன்றும். ஆனால் நீங்கள் ஒர்க் டைம்ல சில நொடிகள் நன்றி சொன்னால் ஒரு மிரக்கல் நடக்கும். வேலைக்கு நன்றி சொல்லும் போது your attitude shifts, your focus shifts. Instead of feeling burden, you start feeling appreciation. அதனால வேலை திடீர்னு ஈஸியாக பாயவும் உங்கள் மனம் முடியாத பிரச்சனைகளுக்கு வழி கொடுக்கும். You start seeing solutions. Conversations become gentler. People become cooperative. நன்றி சொல்லும் இந்த ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் லைஃபை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் செய்யும். வேலை செய்யும் போது நன்றி சொல்றது, யூனிவர்ஸுக்கு நான் போர் அடிக்கவில்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றது சமம். அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது abundance flow தானாகவே ஓப்பன் ஆகும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ கான்டாக்ட்ஸ், நியூ சப்போர்ட், நியூ ஐடியாஸ், இந்த எல்லாம் சட்டலா உங்க பக்கம் வந்து சேரும். நன்றி மனதில் இருக்கும் போது காம்படிஷன் என்னும் பயம் குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். நீங்கள் மன அழுத்தமின்றி செயல்பட முடியும். நாள் முழுவதும் ப்ரொடக்டிவிட்டி கூட அதிகரிக்கும். மாலை நேரத்தில் நாள் முழுவதும் ஓடிய மனம் மெதுவாக காமாகும். அப்போது நீங்கள் நன்றி சொல்லவும் நிம்மதி அனுபவிக்கவும் சிறந்த நேரம். உங்கள் உள்ளத்தில் இன்று நான் பெற்ற சிறிய விஷயங்களுக்கும் நன்றி என்று நினைத்து பார்த்தால் ஈவன் ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஃபீல் வேல்யூபிள். நீங்கள் ஆனந்தம் உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு சின்ன அளவு நல்ல அனுபவம் ஏற்பட்டிருந்தாலும் அது மனதில் பெரிய அளவு ஒளி ஏற்படுத்தும். நன்றி சொல்லும் போது நாம் டுடேயை அப்ரிசியேஷனாக முடிக்கிறோம். அது நாளை நல்லதாகவும் ஸ்மூத்தாகவும் உருவாக்கும்.
இரவு தூங்குவதற்கு முன் நன்றி சொல்லுவது இந்த பிராக்டிஸின் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட். ஒரு படுக்கையில் படுத்தபடி மொபைல் வைத்துவிட்டு கண்ணை மூடி நன்றி நன்றி என்று மெதுவாக மனதில் சொன்னால் அது மனத்தின் கேட்டை லாக் செய்து நிகழ்ச்சி ஒன்றும் உள்ளே வராமல் தடுக்கிறது. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த வார்த்தையை ஒரு சீட் போல ஏற்று வளர்த்துக் கொள்கிறது. இந்த நிலைதான் நீங்கள் அடுத்த நாள் எழுந்தபோது அமைதியாக இருக்க காரணம். நன்றி சொல்வது இரவு நேரத்தில் நடக்கும் ஹீலிங் ப்ராசஸை 10 மடங்கு படுக்கும். ஸ்லீப் பிகம்ஸ் டீப், மைண்ட் பிகம்ஸ் லைட், டென்ஷன் கிளியர்ஸ், யூ என்டர் ஸ்லீப் வித் பீஸ் நாட் ஸ்ட்ரெஸ். அதேதான் நீங்கள் காமாக உறங்குகிறீர்கள். இதுதான் மிரக்கிள் ஆஃப் நைட் கிராட்டிடியூட். நன்றி சொல்லுவதால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அட்டென்ஷன் நெகட்டிவிட்டியிலிருந்து பாசிட்டிவிட்டிக்கு ஸ்லோலி ஷிஃப்ட் ஆகிறது. நீங்கள் கவனம் துன்பத்திலிருந்து பிளெஸிங்ஸுக்கு செல்ல தொடங்குகிறது. உங்கள் மனம் இலவசமாக கிடைத்த ஆசையை உணர ஆரம்பிக்கிறது. இந்த சப்லட்ஷிப் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்துகிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள் தினமும் செய்யும் போது உங்கள் உள்ளே ஒரு மாற்றம் உருவாகும். ஒவ்வொரு நாளிலும் அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். நீங்க காலை எழும்போது சின்ன அளவாவது எனர்ஜி இருக்கும். அதை உணர ஆரம்பிப்பீங்க. அது எல்லாம் கிராட்டிடியூட் எனர்ஜி. அது ஸ்லோவாக உருவாகும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நாள் முழுக்க நன்றி சொல்லும் போது யூனிவர்ஸ் உங்களை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போல காண ஆரம்பிக்கும். உங்கள் எனர்ஜி ஸ்மூதாக ஓடும், ஃப்ளோ ஸ்டேட் ஏற்படும். கஷ்டங்களும் இருந்தாலும் டென்ஷனுக்கும் குளிர்ச்சி கிடைக்கும். பிரச்சனைகள் வந்துவிட்டாலும் நீங்கள் பிரச்சனையில் மூழ்காமல் அதை காமாக சமாளிக்கும் மைண்ட் செட் ஏற்படும். ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் ஆகும், ஹார்ட் சாஃப்ட் ஆகும், மைண்ட் அரவுண்ட் ஸ்டேபிள் ஆகும், ஃபியர் ரெடியூஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். அதுல பெரிய போனஸ், அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ் வாழ்க்கைக்குள் குவாய்ட்லி வந்து சேரும். 1 நாள் 2 நிமிஷம் நன்றி சொன்னால் 1 நாள் மாறும். 1 மாதம் நன்றி சொன்னால் ஒரு மனிதர் மாறுவார். 1 வருடம் நன்றி சொன்னால் வாழ்க்கையே மாறும். நன்றி சொல்லும் வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை. எந்த தடையும் எவ்வளவு கல்லாக இருந்தாலும் நன்றி அதன் மீது மூடியிருந்த பெசிமிசமை கரைத்துவிடும். ஒரு சின்ன கிராட்டிடியூட் மோமெண்ட் கூட உயிர் சக்தியை மாற்றும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களிலும் நன்றி சொல்லத் தொடங்கினால் நீங்கள் தெரியாமலேயே உங்கள் வாழ்க்கையின் உயர்வை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் கிராட்டிடியூட்ஸ் மேஜிக். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்வு உயரத் தொடங்கும். நீங்கள் பழையவராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அமைதியாக, சாந்தமாக, வளமாக மாறுவீர்கள். நன்றி சொல்லும் வாழ்க்கை இது ஒரு பிராக்டிஸ் இல்லை, இது ஒரு பிளெஸிங். அந்த பிளெஸிங்கை நீங்கள் இப்போதே தொடங்கலாம். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள். இப்போது உள்ளுக்குள் மெதுவாக சொல்லுங்கள். என் உடலுக்கு நன்றி, என் குடும்பத்துக்கு நன்றி, என் வாழ்க்கைக்கு நன்றி, என்னை கவனிக்கும் சக்திக்கு நன்றி, நாளை நான் பெறப்போகும் நல்லதுக்கு நன்றி. இந்த அதிர்வே உங்கள் எதிர்கால வயதுக்களை மாற்றும். நன்றி சொல்லும் மனிதனை பிரபஞ்சம் ஒருபோதும் காலியாக விடாது. நன்றி சொல்லும் உள்ளம் அதிர்ஷ்டம் உருவாக்கும் இயந்திரம்.